இந்த பீடிங் வந்து ஒன்று அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அது எதுக்காகன்னா, இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிங் ஃபீல்டு இருக்கு இருக்குல்ல, இது வந்து என்னன்னா மேக்னெட்டிங் ஃபீல்டு. இப்போ சப்போஸ் நம்ம டோர் லாக் பண்றோம்னா இது அதில் தான் நிற்கும் லாக் ஆகி. சப்போஸ் என்னைக்காச்சும் இன்னைக்குன்னு இல்லை, ஒரு வருஷம் ஆகுனதுக்கு அப்புறம் சப்போஸ் நம்ம டோர் அடைக்கும் போது கேப் உழுது நிற்க ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொன்னோம்னா அந்த டயத்தில் அந்த பீடிங்கை கட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபீடிங் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா லேஸில் அது போகாது, ஆனால் ஒரு அடிஷ்னல் ஃபீடிங் கொடுப்பாங்க. அந்த ஃபீடிங் வந்து இங்கே வரும் மேலே, சரி. இதுக்கு கீழே ஒரு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபீடிங்கில் தான் அது வரும். சரிங்களா? இப்போ இதில் 2 ரேக் இருக்கு. 2 ரேக்கில் பெரிய பாத்திரங்கள் வந்து கீழே வைக்கிறது, இது சின்ன பாத்திரங்கள் வைக்கிறது. சரிங்களா? இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த சேம்பர் வந்து சால்ட் சேம்பர். இதில் வந்து சால்ட்னா இதுக்குரிய கெமிக்கல். அது வந்து எதுனா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் போர் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், நல்ல தண்ணியும் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டீல் வந்து ஃபேட் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக அந்த சால்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. அப்போ அது நல்ல தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னாலும் அந்த ஃபில்ட்ரு அந்த சால்ட் வந்து அதில் மிக்சிங் ஆகும். போர் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னாலும் சால்ட் வந்து ஃபில் ஆகும். அப்போ வந்து இந்த ஃபேட் ஆகாது. அதுக்காக தான் சால்ட் ஃபில் பண்ணுவாங்க. சால்ட் ஃபில் பண்ணும்போது சேம்பர் வந்து நம்ம மூடி திறப்போம்ல, அதே மாதிரி மூடி ஓப்பன் பண்ணுவோம். இந்த மூடி ஓப்பன் பண்ணீங்கன்னா சால்ட் வந்து 1 kg பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ் அப்படியே போட்டுருணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த புனல் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு சால்ட்டை போட்டிங்கன்னா கீழே சிந்தாது, மிந்தி இது வராது. அப்போ போடும் போது பாதி சால்ட்டு கீழே சிந்தும், அதனால இந்த புனல் கொடுத்துருக்காங்க. இதில் சால்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் போட்டிங்கன்னா உள்ள சேம்பரில் நிறையும். நிறைஞ்சதுக்கப்புறம் சால்ட்டை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து எந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணியை வந்து இதை ஃபுல்லாக நிறச்சிடணும். தண்ணி சிந்திடணும் வெளியே. அந்த அளவுக்கு தண்ணி நிறச்சிட்டு திருப்பி இதை மூடிடுங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து இது வந்து என்னன்னா சேம்பர். தண்ணி இதுல இருந்து அவுட் ஆகும். அப்போ வைக்கிற பாத்திரத்துல சப்போஸ் மறந்தாக்குல நீங்க வந்து, அதாவது வைக்கிற பாத்திரம் ஃபுல்லாமே அலசி தான் வைக்கணும், தண்ணியில லைட்டா காமிச்சு. இல்லைன்னா சோறு கருவேப்பிலை இந்த மல்லி இலை இந்த மாதிரி இருக்கும்போது இது வழியா கேப் வழியாக உள்ள போயிடும். உள்ள போய் அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, வாஷிங் முடிஞ்சு தண்ணி அவுட் ஆகும் போது தண்ணியோட அவுட்னிங் ஆகலை அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ நம்ம பாத்திரங்களை வந்து லைட்டா அலசி தான் போடுவோம். சரிங்களா? இது ஓபன் பண்றதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஏரோ இருக்குல்ல, இந்த ஏரோ டு ஏரோ நேருக்கு நேர் இருந்துச்சுன்னா லாக்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த ஏரோ வந்து திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓபன் ஆயிரும். அப்ப நீங்க வந்து இதுல ஏதாவது கிடக்கு அப்படின்னு சொன்னா பைப்பை ஓபன் பண்ணிட்டு இப்படி கவுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பல் தேய்க்கிற ப்ரஷ் வச்சு லைட்டா இதை தேய்ச்சி விட்டீங்கன்னா உள்ள ஏதாவது கரல் இருந்ததுனாலும் கிளீன் ஆயிடும். உள்ள இருக்கிற தண்ணி இதுல தண்ணி கிடக்க தான் செய்யும். அந்த தண்ணி நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாஷ் போட்டீங்கன்னா முதல் வந்து பழைய தண்ணி எல்லாமே ட்ரைனேஜ்ல இருந்து வெளியே போயிடும். அதே மாதிரி இந்த பிளேட் வந்து ஒண்ணு போல இருக்குன்னா நம்ம இப்போ இதுல வந்து ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மாத்தி போட்டோம்னா உள்ள போகாது. சரிங்களா? கரெக்டா வச்சு போட்டீங்கன்னா உள்ள போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஏரோ டு இந்த ஏரோ லாக் பண்ணிடுங்க. அப்போ இது லாக் ஆயிடும். சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் இங்க வரேன். இது வந்து என்னன்னா, வாஷிங் பண்றதுக்கு டேப்லெட் டிட்டர்ஜென்ட் எதுனாலும் இதுல தான் போடணும். இதுல போட்டுட்டு இந்த ஏரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரோ வந்து கீழே இறக்கி விட்டுறணும். கீழே இறக்கி விட்டீங்கன்னா லாக் ஆயிரும். சப்போஸ் இதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும். கீழே தள்ளிட்டு இதை ஓபன் பண்ணணும். சப்போஸ் இதுல அழைக்காம போட்டீங்கன்னா கவுத்தும் போது உள்ள இருக்கிறது வெளியே சிந்திடும். அதனால இது வந்து லிக்விட் ஊத்துற இடம், அதாவது பாத்திரங்கள் ஷைனிங் ஆகிற லிக்விட் ஊத்துற இடம். அப்ப இதை ஓபன் பண்றது நம்ம டிவி ரிமோட்டுக்கு செல்லு கழுத்துறோம் பாத்தீங்களா, கீழே அமுக்கிக்கிட்டு வெளியே இழுத்துருங்க. அப்ப இதுல லிக்விட் ஊத்தணும். இதுல லிக்விட் ஊத்தும் போது என்னன்னா, ஊத்துற லிக்விட் வந்து இப்படி சரிச்சு வச்சுட்டு ஊத்தக்கூடாது, லைட்டா சாய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊத்துனீங்கன்னா தான் சேம்பருக்குள்ள போகும். இப்படி வச்சு ஊத்துனீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி நிறைஞ்ச மாதிரி காட்டும், ஆனா உள்ள போகாது. இதை லைட்டா அப்படி சாய்ச்சி வச்சுட்டு அந்த லிக்விட் ஊற்றணும். ஊத்திட்டு பிரஷிங். ஓகேவா? இதுல வந்து சின்ன சின்ன கரண்டி, சோறு பொங்குற ஆப்பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல் கரண்டியை போட்டுட்டு அதுக்கு பேக் சைட்ல தான் சோறு பொங்குற ஆப்பை கிண்ணம் எல்லாம் போடணும். வைக்கிற பாத்திரம் வந்து எல்லாமே கவுத்தி தான் வைக்கணும். கரண்டி இதுல தொங்க விட்டுறலாம், ஆனா சோறு பொங்குற ஆப்பை குழம்பு போடுற ஆப்பை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை இப்படிதான் வைக்கணும். குழம்பு போடுற இடம் வந்து கீழே இருக்கணும். சரிங்களா? கவுத்தி வைக்கணும். இது
ஆமா இதுக்கு மேலேயே வச்சுக்கலாம். சரி. ஆனா இதுக்கு மேல வச்சுட்டு இங்க ஸ்பூன் வைக்கணும். ஏன்னா பாத்திரம் வாஷிங் ஆகும்போது துள்ளும் லைட்டா, அதனால எதுவும் உளுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல ஸ்பூன் வச்சீங்கன்னா பெரிய ஆப்பே இருக்குன்னா இங்க பேக் சைடு வைங்க, இதுலயும் வச்சுக்கலாம். சின்ன சின்ன டம்ளாரு கிண்ணம் எல்லாமே இதுலயே தான் அடுக்கணும். அதாவது உங்கள்கிட்ட கரண்டி அதிகமா இருக்கு, கரண்டிக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, இதுலயே ஏகப்பட்ட கரண்டி தொங்க விட்டுக்கலாம். அதை மீறி கரண்டி இருந்துச்சுன்னா இதுல தொங்க விட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து இடத்த அடைக்கும், வேற ஒண்ணு.